ஆக போது ஆரஞ்சு அண்ட் பிங்கா இருக்கு ஸ்கையே. ஆமா மோஜு, இந்த டேவே சூப்பரா இருக்கு. அந்த வீடு பாத்தியா, ஃபுல்லாவே கலரா மாறிடுச்சு சன்செட் ஆனது. மோஜு நீ எங்க ஓடுற? அங்க பின்னாடி பாரு, ஒரு ஹில்ஸ் தெரியுதாங்க, சூப்பரா இருக்கு சன்செட். நாங்க போய் பார்க்க போறோம். அப்படியா, இரு நானும் வரேன். பண்ணிட்டு எதனா எனக்கு ஒரு கதை சொல்ல. கதையா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆண்ட் அண்ட் ஸ்னெயிலோட ஸ்டோரி தெரியும், கேக்குறேன் நீ? ஓகே. ஆனா அது ஒரு அட்வென்ச்சரான ஸ்டோரி. ஒரு ஆண்ட் இருக்கும், ஒரு ஸ்னெயில் இருக்கும், ரெண்டு பேரும் ஃபாரஸ்ட்டுக்கு போவாங்க. ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு பீட்டில் வரும். பீட்டிலேருந்து அங்கெல்லாம் எஸ்கேப் ஆகி எப்படி வராங்கன்றது தான் கதை. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஆண்ட்டும் ஒரு ஸ்னெயிலும் ஃபாரஸ்ட்ல இருந்துச்சாம். அப்படியா? ஆமா, ஒரு ஆண்ட்டும் ஒரு ஸ்னெயிலும் இருந்துச்சாம். அந்த ஆண்டோட வேலை என்னன்னா, அதுக்கான தேவையான ஃபுட்டு, அது வீடு கட்டும், அதோட ஏரியாவில் சுற்றி சுற்றி வரும், எல்லாத்தையும் செக் பண்ணும். அந்த ஸ்னெயிலும் என்ன பண்ணும், அதுக்கான வீடு கட்டும், அதோட பிளான்ஸ்லாம் போயிட்டு ஒரு நெஸ்ட் மாதிரி கட்டி வச்சிடும். நம்ம இப்போ அந்த ஆண்ட்டையும் அந்த ஸ்னெயிலையும் கண்டுபிடிக்கலாம். அந்த ஆண்ட் இங்கே தான் எங்கன்னா வீடு கட்டியிருக்கும். அந்த ஸ்னெயில் எங்கே போனாலும், ஸ்லோவாக போனாலும் அதோட இலக்கை அடைஞ்சிரும். பண்டோண்ணா, இங்க பாத்தீங்களா, நான் இந்த தண்ணியை தாண்டி வந்துட்டேன். மோஜோ நீ எதுக்கு அங்கே போனா? இரு அங்கேயே, நானே அங்கே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அதெல்லாம் வேணாம் பண்டோண்ணா, நானே ஜம்ப் பண்ணி வரேன் பாருங்க. பாத்தீங்களா நான் எப்படி ஜம்ப் பண்ணி வந்தேன்னு. மோஜோ நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, அண்ணன் கூடயே கை பிடிச்சிட்டு வா, நான் அதை காட்டுறேன். மோஜோ நான் சொன்னேன்ல, பாரு இந்த ஆண்ட் தான், அது எவ்வளோ பெருசாகிடுச்சு பாரு. பண்டோண்ணா, இதுவா அது இவ்வளவு பெருசு இருக்கே? சரி ஓடு ஓடு, அந்த சைடு நம்ம போயிடலாம், அது கடிச்சிட போகுது நம்மளை வந்து. இதோ இந்த ஃபாரஸ்ட்ல தான் அந்த ஆண்ட்டும் அந்த ஸ்னெயிலுமே வாழுது. ஆனா அந்த ஸ்னெயில் எங்க? நம்ம அந்த ஆண்ட்டை பார்த்துட்டோம், ஆனா அந்த ஸ்னெயிலை நம்ம பார்க்கவே இல்லையே. அந்த ஸ்னெயில் இங்கே தான் இல் மேலே உட்காந்துருக்கும். அதோ அந்த இல் மேலே இருக்கே, அதுதான் ஸ்னெயில். சரி, இது ரெண்டு எப்ப மீட் பண்ணுச்சு, என்ன பண்ணுச்சு, கதை சொல்றேன், நீங்களே அதை சொல்லுங்க. ஆமாம், ரெண்டு பேரும் ஆண்ட்டும் ஸ்னெயிலும் அதோட வேலையை தான் பார்த்துட்டு இருந்துச்சு. ஆண்ட் என்ன பண்ணுன்னா, ஃபுட்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்து சாப்பிடுவோம், வீடு கட்டும், அது ஷெல்டர் எல்லாமே டெவலப். அதே மாதிரி ஸ்னெயிலும் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, ஃபுட் கலெக்ட் பண்ணும், அதோட வீட்டுக்கு போய் தங்கிடும். அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த ஆண்ட்டு அதோட வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு வழி மாதிரி போகிறத கண்டுபிடிச்சிச்சு. அது என்னமோ யோசிச்சு, யாரோ நம்ம வழியில போயிருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த ஆண்ட்டும் சரி அந்த பாதையை நம்ம ஃபாலோ பண்ணி போகலாம், யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த பாதையை பின்னாடியே போச்சு. ஆண்ட்டுக்கு பயமா இருக்காதா? யாரோ வந்துட்டாங்கன்னு பயமா இருக்கும்ல? ஆமாம், ஆண்ட் வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க. பட் அதுக்கு பயம்தான். திடீர்னு ஏதோ ஒரு பாதை தெரியுது, அது வந்து அன்யூஷுவலான பாதை, யாருமே அந்த பாதையெல்லாம் போக மாட்டேன். பட் அதுக்கு போய் பார்க்கணும்னு இருந்துச்சு. அதனால அந்த பாதை பின்னாடியே அந்த ஆண்ட்டும் போய் பார்த்துச்சு. அந்த பாதை ஃபுல்லாக முள், கல், டஸ்ட்டு, மரங்க, செடிங்க, கொடிங்க இப்படிதான் இருந்துச்சு. பத்தியா எவ்வளோ பெரிய பெரிய மரங்களா இருக்கு. பட் அந்த ஆண்ட் அதோட பாதையை கண்டுபிடிக்கணும்னு பின்னாடியே போச்சு. மோஜோ இரு நானும் வரேன், நீ மட்டும் நடந்து போகாத. பண்டோண்ணா, அந்த ஆண்ட் நம்மளையே பார்க்குது, கடிச்சிருப்பான். இல்லை, அது நல்ல ஆண்ட் தான், நம்மள எதுவும் செய்யாது. ஆனால் இருந்தாலும் நீ ஓரமாகவே இரு. அந்த பாத் வேலை தான் அது போகும், அது போயிட்டு அந்த ஸ்னெயிலா யாருன்னு கண்டுபிடிக்கும். நம்ம அது பின்னாடியே போய் பார்க்கலாம். இது அங்கே பாரு, அந்த இல்ல ஸ்னெயில் இருக்கு. அப்போ அந்த ஸ்னெயில் தான் அந்த பாதையில் போயிருக்கணும். ஆமாண்ணா, அவ்வளோ ஹைட்ல இருக்காது. உங்க பத்தியா ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆண்ட் என்ன திரும்ப கேட்டுச்சு அவங்க கிட்ட, நான் ஆண்ட்டாக இருக்கேன், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கேன்னு தெரியுமா, நான் எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிச்சிருவேன். நான் குட்டியாக இருந்தாலும் எவ்வளோ வெயிட் வேணாலும் தூக்கிட்டு நான் என்னோட வீடு கட்டிடுவேன், உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு ஸ்னெயில் கிட்ட. அதுக்கு ஸ்னெயில் என்ன சொல்லிருக்கும்? ஸ்னெயிலும் பெருசாக தானே இருக்கு ஆண்ட் மாதிரியே, அதனாலேயே எல்லாம் பண்ண முடியும்ல? ஆமாம், ஸ்னெயிலாலேயும் எல்லாம் பண்ண முடியும். ஆனால் நாம் இந்த பாதையை கடந்தாலுமே ஸ்லோவாக என் பின்னாடியே வா, நம்ம அந்த சைடு போயிடலாம். சரி ஓகே, நான் அந்த சைடு போயிடுறேன். ஆண்ட் கேட்ட கொஷனுக்கு ஸ்னெயில் என்ன திரும்ப சொல்லிச்சு, நான் எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் இந்த வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கேன். எங்கெங்கே என்னென்ன இருக்குது, தண்ணி ஓடுதா, மழை பெய்யுமா, எல்லாத்தையும் ஸ்லோவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நான் ஸ்லோவாக போனாலும் என்னோட எய்மை அட்டைன் பண்ணிடுவேன். இது நம்ம ரேபிட் அண்ட் டாட்டாய்ஸ் ஸ்டோரி மாதிரியே தான். ரேபிட் அண்ட் டாட்டாய்ஸ் ஸ்லோவாக இருந்தாலும்
ஒரு நிலைமையில அது வந்து வின் பண்ணிடும். அதே மாதிரி தான் ஸ்னெயிலும் ஸ்லோவாக இருந்தாலும் அதோட எய்மு கரெக்டாக அதை அச்சீவ் பண்ணுறதுல குறியாக தான் இருக்கும். இப்போ 2 பேரும் என்ன யோசிச்சாங்கன்னா, ஐயோ இப்போ நம்ம வந்து காட்டுக்குள்ளே இருக்கோமே, நம்ம எப்படி நம்ம வீட்டுக்கு போகிறதுன்னு வழி மறந்துட்டாங்க. ஸோ 2 பேரும் பிளான் பண்ணி அவங்க வீட்டுக்காக போக பிளான் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு வழியே தெரியாது, எப்படி அவங்க போவாங்க? எதுனா இன்ட் இருக்குமா அவங்களுக்கு? 2 பேருமே மீட் பண்ணி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ என்னன்னா அவங்க காட்டிலேருந்து வெளியே போகணும். அதனால 2 பேருமே சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அந்த ஆண்ட்டுக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்கோ அதுவும் சொல்லும், ஸ்னெயிலுக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்கோ அதுவும் சொல்லும். ஆமா அண்ணா, 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி ஏதோ பிளான் பண்றாங்க. அவங்க எங்கேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு வழி தெரியும், நாமளும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாமா? பண்ணலாம், அதுதான் பெஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு வழி நல்லாவே தெரியும். இல்லைனாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க எப்படியாச்சு. நம்ம அவங்களே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஐயோ பண்ணிட்டோம்னா, இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பூச்சியா இருக்கு? நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? மொஜோ நீ அங்கேயே இரு, அது ஒன்றுமே பண்ணாது. அதோட வழியில் அதை போக விட்டு அது ஒன்றுமே பண்ணாது. அது பேர் தான் பீட்டல். இது மாதிரி ஃபாரஸ்ட்டில் அது கன்ஃபார்மாக அந்த மாதிரி இருக்கும். நீ என் கூட இருக்கலாம்ல, எதுக்கு நீ அங்கே போன? சரி, நான் இங்கே இருக்கேன், நீங்களே வந்து என்னை கூட்டிட்டு போங்க. இப்போ அந்த ஸ்னெயிலும் அந்த பீட்டலை பார்த்துருச்சு. இப்போ அது என்னதான் பண்ணும்? அந்த ஸ்னெயிலை அந்த வண்டு சாப்பிட்ருமா? இல்லை, அதோட வழியில் அது போக விட்டா அது போயிடும். அம்மா, அந்த ஆண்ட்டை காணவே காணும். கொஞ்ச நேரமா எங்கே போச்சு அந்த ஆண்ட்டு? ஆண்டோட நேச்சரே அது சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால தான் அது இங்கே எங்கன்னா சுறுசுறுப்பாக ஓடி ஆடி தான் இருக்கும். பட் இந்த ஸ்னெயிலை பார்த்தியா, ஸ்லோவாக இருந்தாலும் எந்த உயிரினமும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அது பாட்டுக்கு போயிடும். இது என்ன பண்ணுது நம்ம பார்க்கலாம். பார்த்தியா, ஸ்னெயில் ஸ்லோவாக போனவங்களும் எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியே வந்துருச்சு. அங்கே பார்த்தியா நம்ம வீடு தெரியுது. ஐயா ஜாலி, நம்ம வீடு தெரியுதுங்க இருந்து. மோஜோ அதுக்குன்னு ஓடக்கூடாது. கீழே பார்த்தியா ஒரு ரிவரோ ஓடுது. அந்த ரிவரை நம்ம தாண்டி தான் பொறுமையாக போக முடியும். ஓகே அண்ணா, நான் உங்க கூடயே வரேன். அண்ணா, இங்க பாத்தீங்களா ஸ்னெயிலும் ஆண்ட்டும் மீட் பண்ணிடுச்சு திருப்பியும். ஆமாம், நான் சொன்னேன்ல 2 பேரும் மீட் பண்ணிடுவாங்கன்ட்டு. இப்போ அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. 2 பேருமே ஒன்றா தான் இருப்பாங்க இனிமேல். சூப்பர் அண்ணா, நம்ம வீட்டுக்கு போலாமா? வீடு நமக்கு இங்க இருந்து தெரியுது. எனக்கு ரொம்ப நேரமா பசிக்குது, நான் போய் சாப்பிடணும். அண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே பாத்தீங்களா, அந்த ஆண்ட் அதோட ஃபுட் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போகுது. ஆமாம், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்படி தான் டே டு டே பேசிஸில் ஆண்ட் அதோட ஃபுட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அது வீடு கட்டி அது ஒன்றா இருக்கும். அதே மாதிரி ஸ்னெயிலும் அப்படி தான் பண்ணும். அண்ணா, நான் இந்த மாதிரி ஆண்ட்டும் ஸ்னெயிலும் பார்த்ததே இல்லை. அங்க வேற பாத்தீங்களா ஒரு பெரிய பூச்சி வேற வந்துருச்சு. அது எனக்கு கடிச்சிருமோன்னு பயமா இருந்துச்சு எனக்கு. மோஜோ அப்படி இல்லை, அது எல்லாமே அவங்கவுங்க அதோட வேலையை பார்க்குது. நாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும். நம்ம ஸ்னெயில் கிட்டேருந்து என்ன கற்றுக்கணும்னா, அது ஸ்லோவாக இருந்தாலும் அதோட எய்மாக அதை அச்சீவ் பண்ணி ஆகும். அதே மாதிரி ஆண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சுறுசுறுப்பாக ஒரு வேலையை எடுத்தால் அது கன்ஃபார்மாக முடிக்கும். ஆண்டோ அப்படி, ஸ்னெயிலும் அப்படி. நாம் இதுலேருந்து கற்றுக்க வேண்டிய லெசன்ஸ் என்னன்னா, கண்டினியூஸாக நம்ம ட்ரை பண்ணி அச்சீவ் பண்ணணும் எதுனாலும். நம்ம கொஞ்ச நேரம் ஆண்ட் எங்கே இருந்துச்சுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம்ல, இங்கே தான் ஒளிஞ்சிருந்துச்சு மரத்துக்கு பின்னாடி. அந்த ஆண்ட்டு வந்து பீட்டலை பார்த்த உடனே பயந்துடுச்சு. ஸ்னெயில் ஆனால் பயப்படவே இல்லை. தைரியமாக ஸ்லோவாக ப்ராக்ரெசிவாக போயிட்டே இருந்துச்சு. யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அது தாண்டி போயிடுச்சு. ஆண்ட்டு கொஞ்சம் பயந்து அப்படி இப்படி போச்சு. ஆனால் இருந்தாலும் ஆண்ட்டும் தாண்டி வந்துடுச்சு. ஸோ எதுனாலும் நம்ம பயப்படாமல் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கண்டினியூஸாக நம்ம ட்ரை பண்ணால் உன்னோட எய்ம்ஸை அச்சீவ் பண்ணிடுவேன். அவ்வளோதான். நான் போய் அம்மா கிட்ட இந்த கதையை சொல்றேன். தேங்க்ஸ்ண்ணா.